SA20 2025ஓட முதல் போட்டி சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் எம்ஐ கேப் டவுன் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 2 முறை நடந்த SA20ல் சாம்பியனான ஒரே சைடு இதுதான். இனாகரல் சாம்பியன், கரண்ட் சாம்பியன் அப்படின்னு இருக்காங்க. பயங்கர கான்ஃபிடென்ட்டோட இந்த போட்டியை அணுகுவாங்க. எம்ஐ கேப் டவுனை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. குறிப்பாக சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு அகென்ஸ்டாக ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இருக்காங்க. முதல் வெற்றியை தேடி போவாங்களா முதல் போட்டி அப்படிங்கிறதுனால 2 யூனிட்டோட இந்த பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கும், 11ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. பார்க்கலாம். ஓரளவுக்கு கெஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன், பாருங்கள். அண்ட் இன்ஜுரி அப்டேட் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு வர முடியல. ஏன்னா இந்த 2 டீம் அப்படின்றது மட்டும் இல்லை, ஓவராலாகவே SA20 ஸ்குவாட் அப்டேட் அவ்வளோ கிளாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பிபிஎல்லாக இருக்கட்டும், இல்லை சூப்பர் ஸ்மாஷ் நியூசிலாந்து சீரியஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் அவங்க வந்து ஸ்குவாட் அப்டேட் கொடுப்பாங்க. இல்லை இங்கிலீஷ் T20 இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம். பட் இங்கே வந்து முழுமையாக இந்த ஸ்குவாடு இருக்கும், யார் வந்து வேணாலும் விளையாடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இடமும் இருக்குது. அதே நேரத்தில் இன்னுமே சில விஷயங்கள் இங்கே பார்க்கணும். 6 டீம்ஸ் விளையாடுறாங்க அப்படிங்கும்போது குவாலிஃபை ஆகிற அந்த டீம்ஸ் பேஸ் பண்ணி யோசிக்கும்போது சில மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பிளேயர் பேஸில் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துங்க. ஆன் டைமில் சில விஷயங்களை உங்களுக்கு நான் கொடுக்க பார்க்குறேன். அதை பேஸ் பண்ணி பெரிய வின்னிங்ஸை ஏற்படுத்த பாருங்கள். அண்ட் டெலகிராமை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்ஜுரி அப்டேட் இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் அப்டேட் கொடுக்கணுன்னா அங்கே நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். @MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Real 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பாக பார்க்கலாம். ப்ரெடிக்ஷன் பேஸில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, பர்டிகுலராக அந்த டீம் ஜெயிக்கும், பர்டிகுலராக அந்த பிளேயர் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க இந்த பிச்சுக்கு, இப்படியெல்லாம் உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா Real 11ல் நல்ல ஏர்னிங்ஸ் ஏற்படுத்திக்க முடியும். Real 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. செயின்ட் ஜார்ஜ் பார்க் கபஹாவில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஜனவரி 9 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 5:30 PM அவங்களோட டைம். 10 மேட்சஸில் 4 பேட் ஃபஸ்ட்டு, 5 சேஸிங்கு. முதல் போட்டி கொஞ்சம் ஸ்விங் எதுவும் கிடைக்கும் இந்த மாதிரி ஆங்கிளில் யோசிச்சு சேஸ் எதுவும் பண்ண பார்க்குறாங்களா அதை பார்க்கணும். ரிசல்ட் பேஸில் ஒரு 100 ரிசல்ட் இருந்திருக்கு. 158 ஆவரேஜ். ஓரளவுக்கு நியூட்ரலாக ட்ராக்கை கன்சிடர் பண்ணலாம். பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது 6 விக்கெட்டு, சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட்டு அப்படிங்கிறது ஆவரேஜாக இருக்கிற ஒரு விஷயம். டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் 225க்கு 3 அப்படிங்கிற மாதிரி ஹை ஸ்கோரங்க பதிவு பண்ணியிருக்காங்க. பிரிட்டோரியா வந்து 52க்கு 10 அப்படின்னு லோ பண்ணியிருக்காங்க. லோவாகவும் நிறைய நேரங்கள் மாறி இருந்திருக்கிறது இந்த நம்பரை பார்த்தாவே தெரியுது. 150க்கு பிலோவாக 3 டைம்ஸு, மீடியமாக 3 டைம்ஸு, 190க்கு அபோவாக 3 டைம்ஸு. ஸோ பாருங்கள் ஸ்கோர்ஸை. 159, 175, 52க்கு 10 இதுதாங்க லோ ஸ்கோரு. 225க்கு 3 இதுதான் ஹை ஸ்கோரு. ஸோ ஒரு ஹை ஸ்கோருக்கு அடுத்த மேட்சே லோ ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ கண்ணா பின்னாடி தான் இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் இருந்திருக்கு. பிளேயர் பேஸில் கொஞ்சம் யோசிச்சு போகணுன்ற மாதிரி ஃபீலை கொடுக்குறாங்க. அண்ட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பு இங்கே பாருங்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க சாம்பியன் சைடு நிறைய வெற்றிகள் இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பாசிபிளாக ஹெர்மன் அண்ட் ஜாக் ரோலி ஓப்பன் பண்ணுவாங்க. போன சீசனில் ரோசிங்டன் மாதிரி பிளேயர் ஓப்பன் பண்ணாங்க. ஓரளவுக்கு ஸ்கோரை குயிக்காக பவர் பிளேயில் கொடுத்தாங்க. ஹெர்மன் டீசெண்டான லெஃப்ட் ஹேண்ட் பேட்டு. ஜாக் ரோலி இன்டர்நேஷ்னல் நிறைய T20 ஃபார்மேட்டில் பார்க்க மாட்டோம். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் இருக்கும். இன்டர்நேஷ்னல்னு பார்க்கும்போது கூட டெஸ்ட் கிரிக்கெட்டில் நிறைய பார்த்துருக்கோம். 1 டே ஃபார்மேட்டில் கூட ஒரு ரெட் பால் கிரிக்கெட்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. பட் ஓரளவுக்கு டீசெண்டாக அங்கே விளையாட முடியும். இந்த ஆங்கிளில் யோசிக்கணும். டாம் ஏபிளை பொறுத்த வரைக்கும் நிறைய பக்கம் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், இங்கிலாந்து பிளேயர் தான். 1 செகண்ட் ரைட் ஆம் மீடியம் பவுல் பண்ண முடியும். ஆனால் பவுலிங் பேஸில் யோசிக்கணும். நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, எப்படி பண்ணுவாங்க, எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிற இடத்துல இருக்கனால டாம் ஏபிளை ஒன் ஆஃப் த பேட்டராக யோசிக்கலாம். மார்க் ராம் டீமை லீட் பண்ணுறாரு, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லீடராக இருக்கார். டீசெண்டான பேட்டிங் கொடுக்க முடியும். ரீசெண்டாக அந்த T20 ஃபார்ம் அப்படிங்கிறது அவ்வளோ கிரேட்டாக இல்லை. பாசிபிளாக ஹோம் கண்டிஷன் இந்த மாதிரி இடத்துல பெஸ்ட் அவுட் புட்டை கொடுக்கலான்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் விக்கெட் கீப்பராக இருப்பார். டீசன்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு T20 சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு அமையும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஓவராலாக இங்கே நல்லாவும் பண்ணியிருக்காரு, அதை பார்க்கணும். பேட்ரிக் ப்ரூக்க டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு விளையாடும்போது விக்கெட்ஸை நிறைய எடுத்தார். பேட்டிங் பேஸில் வந்தாலும் அந்த குவாலிட்டி கொடுக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டொமஸ்டிக்கில் பண்ணுவாரான்னு பார்க்கணும். மார்க்கோ யான்சன் போன சீசனோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்க இதே டீமில் பார்ட்மேன் வந்து போன செகண்டாக இருக்கார்.
ஸோ அந்த மாதிரி இந்த விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால சன்ரைசர்ஸ் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஆனால் டாப் 3 அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் இருக்க பேட்டர் கொஞ்சம் பெட்டராக விளையாடுவாங்க. இப்படியெல்லாம் கூட சில விஷயங்கள் யோசிக்கணும். இருந்தாலும் விக்கெட் டேக்கிங் பேஸில் ஜான்சன், பேட்மேன் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு பக்கம் யோசிக்கணும், நெதர்லாந்தை சேர்ந்த ரோலஃப் ஆண்டமர்வே, சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லணும், நெதர்லாந்து சொல்லக்கூடாது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசனில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தார். ஸோ இந்த மாதிரி விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டாக இருந்ததுனால சன்ரைசர்ஸ் 2 சீசனாக சாம்பியன் ஆனாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ரோலஃப் ஆண்டமர்வேக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா பார்க்கணும். 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, லியாம் டாசன், ஹார்மர். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம் தேவைப்பட்டால் பவுல் பண்ண முடியும். ரோலஃப் ஆண்டமர்வேக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, பார்க்கணும், ஆன் டைமில் பார்த்துக்கலாம். சிமலனே ஓரளவுக்கு டீசென்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு டெபியூ பண்ணார். டீசெண்டான பிளேயர், ரைட் ஆம் ஃபாஸ்ட்டு, நல்ல எபிலிட்டி இருக்குது, குவாலிட்டியான ஹிட்டிங் எபிலிட்டி, பால் ஒன்று ஹிட் பண்ணக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்காரு. லியாம் டாசனோட ஹிட்டிங் நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் பவுலிங் பேஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ், சைமன் ஹார்மர். ஸோ பயங்கரமாக ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க. நம்பர் 10 வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. இங்கே ஒட்டினர் பார்ட்மேன் டீசெண்டான பவுலிங், எண்ட் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்துருக்கோம். அண்ட் போன சீசனில் பேயர் ஸ்வெனே போல் மிடில் இருந்தார். ஒரு டீசன்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டராகவும் ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் வீசக்கூடிய பவுலராகவும். ஸோ அவருக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். அதே மாதிரி டேவிட் பெட்டிங்ஹாமுக்கான வாய்ப்பு இருக்குமா, அவர் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஒரு இது இருக்குது. கிரேக் ஓவர்டன் பாசிபிளாக, ஜேமி ஓவர்டன் கிடையாது, அது மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். செல்லே பாசிபிளாக இவருக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா, டீசன்ட் பவுலராக இருந்திருக்காரு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்கக்கூடிய பவுலராக இருந்திருக்காரு. கிளீசனுக்கான வாய்ப்பு இருக்குமா, மோஸ்ட்லி வாய்ப்பு இருக்காதுன்னு தோணுது, பார்த்துக்கலாம் டைமில். எம்ஐ கேப்டவுன் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் பார்க்கும்போது நல்லா இருக்க ஒரு ஃபீல் இருக்குது. ரெக்கல்டன் ஓவராலாக போன சீசனில் ஹையஸ்ட் ரன் ஸ்கோராக இருந்தார். ஸோ அதை பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கலாம், ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இங்கே வரலாம். அது மட்டும் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்காவை சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேட்டராக இருந்திருக்காரு. ரீசெண்டாக ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை தேடுற மாதிரி இருந்தால் இவர் தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் கிளாஸன் இருக்கார், இல்லைன்னு சொல்லலை. பட் ஓகேவா டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய பிளேயராக இருக்கார். ரீசா ஹென்ட்ரிக்ஸு டீசன்ட் பிளேயர், டொமஸ்டிக்கில் ஓரளவுக்கு நல்லா பண்ண முடியும். பட் கன்சிஸ்டன்ட் பேஸில் யோசிக்க முடியல. இன்டர்நேஷ்னல் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்குறத பெருசாக பயன்படுத்தாமல் தான் பார்த்துருக்கோம். ரசீவ் ஆண்டர்சன் முன்னிருந்த அளவுக்கு இல்லை. ஆரம்பத்தில் பெரிய அளவில் ஏபிடியோட ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிற அளவுக்குலாம் பேசினாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இப்போ கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. டெவால் பிரவிஸ் பேபி ஏபிடி அவரை பற்றி பேசும்போது இவரையும் சொல்லி ஆகுங்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த அளவுக்கு இவர் விளையாடலை அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். குயிக்காக ஆடுவார், அந்த ஷார்ட் மேக்கிங் ஸ்டைல் இதெல்லாம் பார்க்கும்போது ஏபிடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி இல்லை அப்படின்னு தான் ஒத்துக்கிட்டாகணும். ஒமர் சாய் ஆப்கானிஸ்தான் பிளேயர், பவுலிங் பேஸில் எவ்வளோ தூரம் எடுத்துப்பாங்க அப்படின்றது கேள்வி. பட் கண்டிப்பாக பேட்டராக இந்த இடத்துல டீசென்ட் சக்ஸஸ் கொடுக்க முடியும். காலிங் இங்கிராம் டாப் ஆர்டர்லாம் நிறைய பண்ணியிருக்கா. பட் ஃபினிஷராக தான் இங்கே யோசிப்பாங்க. மோஸ்ட்லி மேலே அனுப்புறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். இங்கே ப்ரீவியஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம், நிறைய ஓப்பனர் சொல்லப்போனால். இங்கே இருக்கிற ஒமர் சாயை விட்டுட்டு பார்த்தோன்னா டாப் 6 ஓப்பனர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படி தான் பார்க்குறப்ப காலின் இங்கிராமுக்கு இங்கே இடம் தான். மோஸ்ட்லி அவர் மிடில் ஆர்டரில் இறங்கி ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஜார்ஜ் லிண்டே, ரஷீத் கான் டீசெண்டான பவுலிங், ஸ்பின் பேஸில் அண்ட் குவாலிட்டி பேட்டிங்கும் கொடுக்க முடியும். அந்த அவுட்புட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரஷீத் கான் தான் லீட் பண்ணுறாரு. ரபாடா, கார்பின் போஸ்க்கு அண்டு ட்ரெண்ட் போல்ட்டு சூப்பர் பவுலர்ஸ். கார்பின் போஸ்க்கு ரீசெண்டாக பவுலிங் வேஸில் நல்லா பண்ணியிருக்கிறத பார்த்தோம். அண்டு நல்ல கெரியர் அப்படிங்கிற மாதிரி இந்த சீசன் இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இங்கே ரபாடா அண்ட் ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. ட்ரெண்ட் போல்ட் முதல் போட்டி இந்த இனிஷியல் ஸ்விங் கிடச்சுன்னா வேறு லெவல் பண்ண முடியும், அதை பார்க்கணும். பெஞ்சமினுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா, போன சீசனோட நம்பர் 4 பேட்ஸ்மேனாக கொன்னார் இருந்தார். ஸோ அவருக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா, அதை நம்ம பார்க்கணும். பொட்ஜெயிட்டர் மிடில் ஆர்டர் பேட்டர், டீசெண்டாக பேட் பண்ண முடியும். ஒருவேளை ஏஜ் பேஸில் யோசிச்சு காலிங்கிறவங்க வெளியில் வச்சுட்டு பொட்ஜெயிட்டரை யோசிக்கிறாங்களா அப்படின்ற அந்த இடத்தையும் பார்க்கணும். துசாரா பாசிபிளாக ரீச் ஆக மாட்டார்னு நினைக்கிறேன், அதனால் பிரச்சனை இல்லை, ஒரு பெஸ்ட்டாக யோசிக்க வேண்டாம். தாமஸ் கப்பர் மிடில் ஓரளவுக்கு அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின் வீசக்கூடிய எபிலிட்டி, லெஃப்ட் ஆம் அன்ஆர்த்தடாக்ஸ். ஸோ அந்த பேஸில் அவருக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாங்களா. பட் 2 குவாலிட்டி ஸ்பின்னர் அப்படிங்கிறனால கப்பருக்கான வாய்ப்பு இந்த சீசனில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். லேட்டர் பேஸில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. நல்ல பவுலிங் கொடுத்துருக்காரு. டான் பேட் ஆஃப் பிரேக் பவுலிங், நல்ல சூப்பர் விக்கெட் டேக்கர், செம்மையான டொமஸ்டிக் பவுலராக இருந்திருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கிடைக்குமான்னு பார்க்கணும். ட்ரிஸ்டியன் லூயிஸ் ரைட் ஆம் மீடியம், இவருமே டீசன்ட் பவுலிங் கொடுத்துருக்காரு. ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற வகையில் டொமஸ்டிக்கில் கெயின் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல, ஆனால் ஓரளவுக்கு ஓகேவா பவுல் பண்ணுவார். ஸோ உங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்க உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்கேன். வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். ஒரு பக்கம் பேட்டிங் டெப்த்து, எஸ்சிசியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டெப்த் இருக்கிற ஒரு விஷயந்தான் மெயினாக அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்குது வரைக்கும். அதே இந்த சீசன்லேயும் வச்சுருக்காங்க.
அண்ட் பவுலிங் பேஸில் ஸ்ட்ராங்கான விக்கெட் டேக்கராக ஜான்சன் அண்டு பார்ட்மன் போன சீசனில் இருந்தாங்க. அண்ட் அடிஷ்னலாக ஸ்பின் பேஸில் கண்ட்ரோல் கொடுக்கக்கூடிய டாசன் அண்ட் ஹார்மர். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் நிறைய நேரங்களில் லியாம் டாசன் ஹார்மர் ரெண்டு பேருமே இங்கிலாந்து கண்டிஷன் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிஷனில் தான் நிறைய விளையாடுறாங்க. ஸோ கவுண்டி கிரிக்கெட்டில் ஹார்மனை நிறைய பார்த்துருக்கலாம், அதே மாதிரி லியாம் டாசனே நிறைய பார்ப்போம். ஸோ இது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஓரளவுக்கு இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம மெயினாக பார்க்குறோம். சிமிலனே பார்க்கலாம். ஓரளவுக்கு இப்போ இன்டர்நேஷ்னலுங்கிற அளவுக்கு வர்ற அளவுக்கு இருக்குன்னா ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் நான் யோசிச்சு ஆகணும். சப்போர்ட்டுக்கு எய்டன் மார்க்ராம யோசிச்சுக்கலாம். அண்ட் இந்த சைடுன்னு பார்க்கும்போது பவுலிங் ஆப்ஷனில் ஆப்வியஸாக நியூ பால் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய பவுலராக ட்ரெண்ட் போல்ட்டு, இன்னொரு ரெண்டில் பாசிபிளாக கார்பின் போஸ்க்கு. ரபாடா கூட நியூ பாலில் யோசிக்கலாம், பட் மோஸ்ட் ப்ராப்ளி பெருசாக யோசிக்க மாட்டாங்க. இன்னொரு ஆங்கிள் யோசிச்சா க்ரௌலி, டாம் ஏபிள், ஹெர்மன் இந்த மாதிரி இருக்கிறதுனால லிண்டே வெய்யலியாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். பட் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணும்போது அந்த இனிஷியல் ஜோஸை யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ போல்ட் போஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. பட் ரஷீத் கான் என்ன ஆங்கிள் யோசிக்க போகிறாரு, மிடில் நம்ம இருக்கோம், லிண்டேவை வந்து எளியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசிச்சா ஆச்சரியப்படுறதுக்குள்ள. இன்னொரு ஆங்கிளில் ஒமர்ஸாக இருக்காது. ஸோ உங்களோட டீம்மேட்டு இந்த மாதிரி இடத்துல சைன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசிச்சா ஒமர்ஸாய்க்கான பவுலிங்கும் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு இடத்துல யோசிக்க வேண்டியது இருக்குது. எனிவே ஃபஸ்ட்டு போட்டி கண்டிப்பாக இனிஷியல் ஸ்விங்கு கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி போல்ட் போஸ்க்கு ஓப்பன் பண்ணுவாங்க பவுலிங் பேஸில். அண்ட் பவர் பிளே ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரபாடா. ஸோ உங்கள் 3 பேர் 2 ஓவர் வீசலாம், இல்லை 10 போல்ட் 3 ஓவர், போஸ்க் அண்டு ரபாடா மற்ற ஓவர்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. ரஷீத் கான் மிடில் பேஸில் 7th ஓவர் பாசிபிளாக அந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்தால் ரஷீத் கான் உடனே வந்துடுவார். ஒருவேளை இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஏலியாக விக்கெட்ஸை நிறையா விழுந்தால் லிண்டேவை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவார். ஏலியாக லேட்டராக ஓல்டு பாலை வந்து பவுல் பண்ணுறதுக்கு ரஷீத் கான் விரும்புவார். அதில் டெய்லண்டர்ஸை காலி பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும். அதே நேரத்தில் மார்க்ராம், ஸ்டப்ஸ், ஃப்ரெட்ரிக் குருக்கர் அண்டு ஜான்சன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிடில் பேஸில் இன்டர்நேஷ்னல்ஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல ரஷீத் கான் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கணும். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இந்த சைடு இருக்குது. எஸ்சிசியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஜான்சன் அண்டு பார்ட்மன் தான் முழுமையாக வீசுவாங்க நான் நம்புகிறேன். அண்டு ஏர்லி கொஞ்சம் ஹார்டராக இருந்தால் அந்த இடத்துல எப்பயுமே ஹார்ட் ட்ராக்கில் லியாம் டாசன் நல்லா பண்ணுவார். இருந்தாலுமே ஸ்பின்னர்ஸ் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. ஸோ அதனால் சிமிலனே, பேட்ரிக் குருக்க இவங்களோட ஓவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றவங்க ஓவர்ஸை ஷேர் பண்ணிப்பாங்கன்னு தோணுது. அண்ட் ஜான்சன் அண்ட் பார்ட்மன் தான் இன்டோர் வீசுவாங்க. இந்த சைடு ரபாடா, ட்ரெண்ட் போல்ட்டு இன்டோரில் எதிர்பார்க்கலாம். அண்டு ரஷீத் கான், லிண்டே அண்ட் போல்ட் மோஸ்ட்லி அவங்களோட முழுமையான ஓவர் வீசுவாங்க. ஒமர்ஸாயோட ஓவர் ஷேர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். கார்பின் போஸ்க்கு நியூ பால் எடுத்து ஓரளவுக்கு நல்லா வீசிட்டா அவருக்கான ஓவர் அதிகமாக இருக்கலாம். அப்போ லிண்டேவோட ஓவர் கூட கொஞ்சம் கட் ஆகலாம். அதையுமே மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப், எம்ஐ கேப் இவங்க 2 பேருக்கு இடையில பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. முதல் வெற்றியை தேடி தான் எம்ஐ கேப்டன் வந்துட்டு இருக்காங்க. அண்டு ரீசண்டாக பாருங்கள், கடந்த 5 போட்டிலையுமே ஜெயிச்சிருக்காங்க. செமையான பர்ஃபார்மன்ஸு. குவாலிஃபயர் 1ல் ஜெயிச்சு ஃபைனலுக்கு டேரெக்டாக வந்துட்டாங்க. அங்கேயுமே ஜெயிச்சு கப்பே எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி 30ஆம் மேட்ச், 27ஆம் மேட்ச், 25ஆம் மேட்ச் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருக்காங்க. எம்ஐ கேப்டன் பாருங்கள். ஸோ ஒரே ஒரு வெற்றி மட்டும்தான். ஸோ அவங்க பார்க்கும்போது டீம் வலுவாக இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. அதுமாதிரி பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ணும்போது தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலிங் கேப்டன், நல்ல கேப்டன் ரஷீத் கான். ஸோ நல்லா அவுட்புட் கொடுப்பாரா பார்க்கலாம். அண்டு கடந்த 4 போட்டியோட ரிசல்ட், இந்த 2 டீமுக்கு இடையில ஸ்கோர்ஸை பாருங்கள். ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. ஒரே ஒரு 158. ஸோ அதில் வந்து ஈஸ்டர்ன் கேப். ஸோ அதில் 2 பக்கம் பார்க்கும்போது பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போதும் சன்ரைசர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் பவுல் ஃபஸ்ட் பண்ணும்போதும் சன்ரைசர்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தா ஒரு 4 runs டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த பேஸில் தான் பாருங்கள் க்ளோஸாக இருந்திருக்கு. 2 wickets, 8 wickets விட்டுட்டு அப்புறம் ரொம்ப க்ளோஸாக வந்து தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு போட்டி மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதையுமே மைண்ட் பண்ணிக்கணும். க்ளோஸாக போயிருக்கு. இந்த போட்டியுமே க்ளோஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 சைடுமே இந்த பேட்டிங் டெப்த் ஃபீல் இருக்குது. ரஷீத் கான் மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு பவுலர் இருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட், ரபாடா இந்த மாதிரிலாம் இருக்காங்க. முதல் வெற்றி எம்ஐசிடிக்கு கிடைக்கும்னு எனக்கு தோணுது 2 டீமை கம்பேர் பண்ணும்போது. டாப் 14 என்னோட மைண்டில் ரிக்கல்டான் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கார். போன சீசனோட டாப் ஸ்கோர் அப்படிங்கிறதுல ஹெர்மான் ஒரு சின்ன கன்சிடரேஷன். ரசி வாண்டர்சன்
இல்லை ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் யோசிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் இல்லை, பட் ரசிவ் ஆண்டர்சனை விட ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா இப்போ இருக்கிற ஃபார்ம் பேஸில் யோசிச்சா, பட் கண்டிஷன் பேரில் யோசிச்சா ரசிவ் ஆண்டர்சன் டெஃபினட்டாக பெஸ்ட்டாக இருக்க முடியும். ஏடன் மார்க்ராம், அஸ்மதுல்லா ஒமசாய், கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ், பேட்ரிக் ரூக்கர், இவங்க எல்லாமே டபுள் ஆப்ஷன் சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. மார்க்ராம் பவுல் பண்ணுவாரான்னு கேள்வி இருக்குது, இருந்தாலும் ஒரு சின்ன ஆப்ஷனாக யோசிக்கலாம். அதே தான் ஒமசாய் சைடும் யோசிக்கணும். கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ் விக்கெட் கீப்பர், அதில் பாயிண்ட் கிடைக்கும், ஓரளவுக்கு நம்பலாம். பேட்ரிக் ரூக்கரோட பவுலிங் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒரு முன்னாடியெல்லாம் இந்த இடத்துல இருந்தால் பவுலிங் கொடுப்பாங்களா இல்லையான்னு யோசிக்கணும். பட் ரீசெண்டாக இன்டர்நேஷனல்லாம் விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கிற அந்த பேஸில் டெஃபினட்டாக பவுலிங் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். லிண்டே, மார்க்கோ யான்சன், ரஷீத் கான், ரபாடா, இவங்கெல்லாம் பவுலிங் பேஸில் முழுமையான ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்போடு இருக்காங்க. கார்பின் போஸ்க்கு விக்கெட் டேக்கிங் பேஸில் ரீசெண்டாக ஃபார்மில் இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபார்ம் அங்கே கொண்டு வரலாம். ட்ரெண்ட் போல்ட்டு, பார்ட்மன் ஆப்வியஸாக எண்டோஸில் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதில் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டு. முதல் போட்டி அப்படிங்கிற இடத்துல டெஃபினட் கன்சிடரேஷன், முதல் ஓவர்லேயே விக்கெட் எடுக்கக்கூடிய குவாலிட்டி இருக்குது. அதே இடத்துல இன்னொரு பாயிண்ட் இருக்குது, இனிஷியலாக கொஞ்சம் தடுமாறுற பேட்ஸ்மேன் ஸ்டாப்பில் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஜிஎல் பிக்ஸ், டாம் ஏபிள் பாசிபிளாக நம்பர் 3 வருவார். பேட்ரிக் ரூக்கர் நிறைய பேர் கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. லியாம் டாசன், கார்பின் போஸ்க்கு, இவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் குவாலிட்டி விக்கெட் டேக்கராக கார்பின் போஸ்க்கை யோசிக்கலாம். லியாம் டாசன் முதல் போட்டினால் நிறைய நேரங்களில் இந்த ஸ்விங் கண்டிஷனில் சில ஸ்பின் பவுலர்ஸ் பெட்டராக பண்ணுவாங்க. ஸோ இது ஸ்விங் கண்டிஷனில் ஸ்பின் பவுலரா அப்படின்னு கொஷின் பண்ணிங்கன்னா நிறைய பேர் கண்ட்ரோல்டாக வீசுகிற பவுலர்ஸ், நியூ பால் பவுலர்ஸ் சில பேர் இருப்பாங்க. ஸோ அது எக்ஸாம்பிளாக க்ரீனை சொல்லலாம், முதல் போட்டியில் நல்லா பண்ணுவார். லியாம் டாசன், லிண்டே, இவங்கெல்லாம் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அதே நேரத்தில் கண்ட்ரோல்டாக இருக்க ஆஃப் பிரேக் பவுலர்ஸ், இவங்கெல்லாம் ஓரளவுக்கு பண்ண முடியும். அந்த பேஸில் லியாம் டாசனை நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணலாம். அண்டு சார்ஜ் லிண்டே, மார்க்கோ யான்சன், ரஷீத் கானை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஆல்ரவுண்டு பிளேஸில் இருக்கனால அந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் முதல் போட்டியில் கொஞ்சம் பேசர் சைடு, மிடில் ஆர்டர் பேட்டர் சைடு போகிறது பெட்டர். ஸோ மிடில் ஆர்டரில் அவங்க பேட் பண்ண முடியும் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லுவேன். இந்த கேப்டன் இஸ் கேப்டன் மக்கள் பிக் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஆனால் மார்க்ராம், அதே நேரத்தில் ஸ்விங் பண்ணக்கூடிய ட்ரெண்ட் போல்ட்டு இந்த பர்டிகுலர் ரவுண்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கலாம். ஸ்விங் கிடைக்கும் அப்படிங்கிறனால அந்த விக்கெட் கீப்பர் பேட்டராக இருக்கிற ரெக்கல்டன் ஓகே. ஆனால் அவர் ஓப்பன் பண்ணுறதுனால கொஞ்சம் பயம் இருக்குது. இருந்தால் கூட ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஏர்லி ஸ்டார்ட்டு, நைட் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அந்த ஓப்பனர்ஸ் கொஞ்சம் பெட்டராக விளையாடு. செகண்ட் ஹாஃபில் ஓப்பன் பண்ணும்போது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த இனிஷியல் ஸ்விங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இதை பேஸ் பண்ணி வேணால் யோசிச்சோன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளில் யோசிக்கலாம். டீம் பாருங்கள், யான்சன் கேப்டன், வைஸ் கேப்டன் ட்ரெண்ட் போல்ட், 2 பேருமே ஸ்விங் கண்டிஷனில் இருக்கிற பவுலர்ஸு. நிறைய மும்பை பிளேயர்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சன்ரைசர்ஸ் பிளேயர்ஸ் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் சன்ரைசர்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது சன்ரைசர்ஸை பிக் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். பட் முதல் போட்டி ஸ்விங் கிடைக்கும், நமக்கு ரிவர்ஸ் ஸ்விங் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸில் டீமை செட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா இன்றைக்கி மும்பை கொஞ்சம் பாசிபிளாக வருவாங்க, எம்ஐ கொஞ்சம் பாசிட்டிவாக வருவாங்க அப்படிங்கிற தாட்டும் இருக்குது. அண்டு டாப் ஆர்டர் சின்னதாக வீக்காக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு. ஓரளவுக்கு ஹெர்மன் விளையாடுவார் இல்லைன்னு சொல்லலை, பட் அந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட்டோட பவுலிங் பெட்டராக இருக்கும். அதனால் அந்த ஒரு விஷயம். அண்ட் எண்டோரில் ட்ரெண்ட் போல்ட் வீசுவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அதை பேஸ் பண்ணி அவரை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஆப்வியஸாக டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது ஸ்டப்ஸ் அண்ட் மார்க்ராம் தான் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. அப்போ யான்சன் வந்து பேக் ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆங்கிளில் தான் யோசித்து ஒரு டீம் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்க. ஹெண்ட்ரிக்ஸை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல ரஷீத் ஆண்டர்சனை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.